கார்ல இடம் இருக்குதுன்னா அப்ப 2 மாடு எடுத்து நம்ம கார்ல டிக்கில போட்டுக்க ஊருக்கு போகும்போது எத்தமாலாம். இங்க பாருங்க சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா குண்டுமல்லி செடி, கனகாமரம் செடி, அதுக்கப்புறம் வந்து மருதாணி செடி, கற்பூரவல்லி. ஆமா கற்பூரவல்லி செடி. இது வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர். இதெல்லாம் இன்னைக்கு பூக்க வேண்டிய பூ, அழகா அரும்பு. சோம்பேறிக்கா மிளகா படிக்கா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஊருக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளம்புற திருவிழா வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா வந்து திருவிழாவை 3 நாள் என்ஜாய் பண்ணிட்டோம். புதன், வியாழன், வெள்ளி 3 நாள் வந்து பாத்தீங்கன்னா இருந்தோம் ஊருக்கு வந்துட்டு. இன்னைக்கு ஊருக்கு வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் நம்ம ஊருக்கு வந்து கிளம்புறோம். செம்ம மழை ஃப்ரெண்ட்ஸ். நைட்டு அடின்னு அடிச்சது. காலையில இடி வேற இடிச்சது பயங்கரமா. ஆமா பிரியாணி எல்லாம் செய்யலாம்னு பிளான் பண்ணோம். கடைசியில இங்கதான் பிரியாணி செய்வோம். வாசல்லாம் வீணா போயிடுச்சு. இப்ப ஊருக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளம்புறோம். ஊருக்கு கிளம்புறோம். சரி கார்லாம் வேற எடுத்துன்னு வந்துருக்கோம். இட வசதி நிறைய இருக்குது. ஊருக்கு போகும்போது என்ன அம்மா வீட்டுல இருந்து எல்லா பொருளையும் எடுத்துன்னு வருவியா? போயிட்டு கொஞ்சமா பச்சை மிளகாய் எல்லாம் பறிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் முருங்கக்காய் இதெல்லாம் அப்படியே பறிச்சு எடுத்துட்டு ஊருக்கு போலாம். ஓகே. மருதாணின்னு கேட்டுங்க. அந்த திருவிழா வந்து மருதாணி வைக்கணும் கடைசியில பறிச்சு வைக்கவே இல்லை. கொஞ்சமா மருதாணி எடுத்துன்னு போனேன். வீட்டுல போய் பறிச்சு வச்சுக்கலாம். சரி ஓகே வாங்க பறிக்கலாம். திருவிழா போகல அப்ப அழகா இருக்கும். வேணுமா வேணான்னு சொல்லிட்டு இப்ப வேணுமா? பழம் இருக்குது. பழம் இல்லையாங்கன்னு நினைச்சேன். பழம் வந்து பாத்தீங்கன்னா மேல அழகா இருக்கு. எலுமிச்சம்பழம். ஆமா பறிச்சுட்டு போனா யூஸ் ஆகும் நமக்கு. அர்ஜென்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா குழம்பு வைக்கலாம். உடனே லெமன் சாதம் தான் கிண்டி வீட்டுல சாப்பிடுறோம். இன்ஸ்டன்ட் லெமன் சாதம். அதனால கண்டிப்பா தேவை. பச்சை மிளகாவா? ஆமா பாருங்க. முருங்கைக்காய் பாருங்க பேபி. கொத்து கொத்தா இருக்கு. அது அந்த கல்ல உடைக்கலாம் பேபி. ஆமா முருங்கைக்காய் இங்க நிறைய இருக்குதா? பயங்கரமா முருங்கைக்காய் இருக்கு. ஆனா அம்மா பேபி விட்டோம்னா கிளையோட உடச்சிடுவாரு. இங்கதான் ஃப்ரெண்ட்ஸ் முருங்கைக்காய் இருக்கு. ஏன்னா அந்த பக்கம் இருந்தது எல்லாத்தையும் எடுத்து பறிச்சு வித்துட்டோம். இந்த சைடு நிறைய இருக்கு பேபி. அந்த கிளையெல்லாம் நிறைய இருக்கு. பாரு ஊருக்கு எடுத்து போலாம். பாரு எனக்கு அளவா இதா வேணும். மருதாணி சூப்பரா இருக்கு. சின்னோண்டு செடி வச்சு கிளையில உடைத்தால கிளை உடச்சு வச்சா நம்ம வீட்டுல துளுக்குமாமா? மாடி தோட்டத்துல வைக்கலாம். துளுக்குமா? வேரோட வைக்கணும். வேரோட வைக்கணுமா கிளை உடைக்கணுமா? கிளைய உடச்சு வச்சாலே உடச்சு கொடுமாப்பா. மருதாணி துண்மைய வீட்டு முன்னாடி வைக்கணும். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. வீட்டு முன்னாடி வீட்டுல மருதாணி வச்சா நல்லது. நம்ம மொட்டை மாடியில போய் வைக்கலாம் மருதாணி. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல என்னென்னலாம் பிளான் பண்ணிருக்கேன். மருதாணி, தூதுவளை இலை, கற்பூரவல்லி இதெல்லாம் வந்து மாடி தோட்டத்துல வைக்கலாம்னு இருக்கா. அப்பப்ப சளி பிடிக்குதுல பாப்பாக்கு. அப்ப வந்து தூதுவளை ரசம் வைக்கிறதுக்கு, அப்புறம் வந்து அந்த கற்பூரவல்லி எல்லாம் வந்து கஷாயம் மாதிரி போட்டு குடிக்கலாம். அதனால அதெல்லாம் வைக்க போறேன். மருதாணி கொஞ்சம் பறிச்சுக்கிட்டு ஒரு 2 கிலோ உடச்சு எடுத்துன்னு போலாம். சூப்பரா இருக்கு மருதாணி. பாருங்க அழகா அப்படி உருவனா சூப்பரா. அந்த இலை மட்டும் தனியா வந்துடும். மருதாணி, கத்திரிக்காய், பச்சை மிளகாய் பாருங்க. கத்திரிக்காய் தான் இல்லையே பறிச்சிட்டோமே நேற்று. அதான் எத்தனை எல்லாமே எத்தனை போறோம். என்ன செய்யுதா? ஆமா வாழைப்பூ எடுத்துக்கலாம். வாழைப்பூ போட்டுக்கலாம். ஆமா வாழைப்பூ ரெடியா தான் இருக்கு உடைக்கிற மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு எலுமிச்சம்பழம் பறிச்சுன்னு வராரு ஜஷீரா. எதுக்குமா எலுமிச்சம்பழம்? சாமிக்கு காலில் மெதிக்கிறதுக்காண்டி. எதுக்குமா எலுமிச்சம்பழம்? நம்ம மலையனூர்ல போய் சுத்தி காலில் மெரிப்போம்ல, அதனால கரெக்டா சொல்றாரு. எலுமிச்சம்பழம் அவங்க தாத்தா பறிச்சு கொடுத்தாரு, எடுத்துன்னு வந்திருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். மருதாணி பறிச்சிட்டியா? பச்சை மிளகாவும் பறிச்சாச்சு. முருங்கைக்காய் பறிச்சா வேலை முடிஞ்சது. கவர்ல போடுவா. சரி காட்டு கவர்ல வச்சு. எல்லாமே தெரியும். குண்டுமல்லி செடியா புடிங்கிட்டாங்களா அத்தா? இது காசு போட்டு வாங்கி வச்சேன். இங்க நம்ம வீட்டுல சூப்பரா வந்து நட்டு வைக்கலாம். நாளைக்கு ஆடி 18 தானே விதெல்லாம் போடுவாங்கல்ல. ஆமா ஆடி பெருக்கு நம்ம செடி விதெல்லாம் வாங்கி போய் நல்லா செய்யுதா அப்ப நம்ம. ஆமா மொட்டை மாடி போய் அழகா கிளியர் பண்ணி விதை போடணும். அழகா விதை போடணும், தாலி பிரிச்சு கோக்கணும், நிறைய வேலை இருக்கு. ஆமா அதனால தான் ஊருக்கு கிளம்புறோம். இந்த செய்யுதா முருங்கக்காய். இது ஓகே தான். வருது பாரு டயலாக். பாத்து பறி பேபி. நான் வந்து போய் பறிமா. நீ தேர்ந்துதான் லாஸ்ட் டைம் கிளைய உடச்ச. மருதாணி எப்படி பது போடணுமா இல்ல அப்படியே வச்சுட்டா வளர்ந்துருமா? எப்படி என்ன பண்ணணும்? இப்படி படுக்க வச்சு
பள்ளம் கீழே ஆழமா நோண்டியா படுக்க வச்சு மண்ணு தள்ளி விட்டு தண்ணி விடணும். இங்க பாருங்க சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா குண்டுமல்லி செடி, கனகாமரம் செடி, அதுக்கப்புறம் வந்து மருதாணி செடி எல்லாமே எடுத்தாச்சு. டிசம்பர் செடி இங்க பாரு, அஜந்தா கலர் டிசம்பர் பூ பூக்குள்ள இது வேரோட அம்மா எருவோட அப்படியே கொடுத்துருக்காங்க. சூப்பரா எல்லாம் போய் நம்ம மாடி தோட்டத்துல வந்து நட்டு வைக்கலாம். இல்லன்னா இந்த சைடுல இடம் நிறைய இருக்கு பாருங்க, அங்கேயுமே வைக்கலாம். வச்சுட்டா சூப்பரா இருக்கும். மண்ணுல வைக்கலாம், மண்ணுல வைக்கலாம். அதுதான் சரி, மண்ணுல வை. மண்ணுல வைக்கலாமா? சரி, இடம் ரெடி பண்ணி அப்படியே மண்ணுல வைக்க வேண்டியதான். அழகா ஒரு வேலி மாதிரி அந்த சைடுல போட்டா நெல்லு போட்டு வச்சுட்டா போதும். வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம வேலி போட்டுக்கலாம். எப்படி இதையும் இப்படி நடு. சூப்பரா மருதாணி. அவ்வளவுதான், வீட்டுக்கு போலாமா? இப்பதான் ஒருத்தருக்கு ஜாலியா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். என்ன கிளம்ப, நீ எந்த கிளம்புற மாதிரியே தெரியல. கிளம்பிட்டு அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நேரமா வந்து மூட்டை முடிச்சு கட்டிட்டு இருக்கிறாரு. கார்ல நிறைய இடம் இருக்குதா? இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு கட்டை பை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு, 3 கட்டை பை தான் வண்டியில போனாலே இவ்வளவு தூரம் எடுத்துட்டு போவோம். நம்ம கார்ல இடம் இருக்குதுன்னா அப்ப 2 மாடு எடுத்து நம்ம கார்ல டிக்கில போட்டுக்க, ஊருக்கு போகும்போது எடுத்துமாலாம். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே எடுத்தாச்சு, ஊருக்கு வந்து கிளம்பலாம். ஓகே கிளம்பலாம். வாழைப்பூ முடிச்சுட்டு வந்துட்டாங்க அத்தை. பச்சை மிளகா எல்லாத்தையும் வச்சாச்சு அத்தை, ஊருக்கு கிளம்பும். போயிட்டு வரோம். தண்ணி மண்டு வச்சு நேத்துனியா வச்சுட்டா ஒண்ணுன்னா தூக்கு தூக்கு தூக்கு. பேட் வேணாம், பேட் பால் வேணாம் செய்யுங்க. வெளியில தான் விளையாடலாம். இங்க வந்து இங்க விளையாடுறதுக்கு வச்சுக்க மாட்டேன். அங்க ஒரு பேட் பால் இருக்குது. தேங்காய் வந்து குடுக்கையோட எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா அப்பதான் கொஞ்ச நாள் வரும் வந்து வீணாவமா இருக்கும். என்ன செய்யுதா? டிக்கி ஃபில் பண்ணிட்டியா இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்? டிக்கி ஃபுல் ஆயிடுச்சு, அவ்வளவுதான் கிளம்ப வேண்டியது. போட்டுருந்தாங்க அம்மா வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் கார் எடுத்து போறேன், ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு சொல்லிட்டு அது மாதிரி சொல்லியிருந்தேன்னா, சங்கீதா நீ கார் எடுத்து எதுக்கு போற, அம்மா வீட்டுல இருக்கிறதுல ஆட்டி போறதுக்கு தானே கார் எடுத்து போற, அதானே உனக்கு உண்மையான சந்தோஷம்னு சொல்லிட்டு கமெண்ட் போட்டிருந்தாங்க. பெருசா ஒண்ணும் இல்ல, டிக்கி மட்டும் ஃபில் பண்ணியாச்சு. இப்பதான் சந்தோஷமா இருக்கு. அதானே இப்போ முன்னாடி எல்லாம் வந்து அந்த செடி எல்லாம் எடுத்து போக முடியாது, அழகா செடி எல்லாமே எடுக்கிறோம்ல, அது ஒரு தனி சந்தோஷம் தான். க்ளோஸ் பண்ணிட்டா? டாடா பாய் சொல்லு. பாய். முட்டை கொடுத்துறாரு. அவருக்கு முட்டை கொடுக்கும், கண்ணித்து காட்டுறாரு. போயிட்டு வரோம் மாமா, போயிட்டு வரேன். பஸ்ல தீக்கிறோம். பாய். இந்த சட்டை பிறந்த உடனே எடுத்த சட்டை இப்ப நல்லா அழகா இருக்கு, சூப்பரா இருக்குல்ல? போலாமா? போயிட்டு வரோம் மாமா, போயிட்டு வரேன். போறமா போய் ஃபோன் பண்ணுங்க. சரி போயிரேன்ப்பா, போயிரேன். பாய். சுதாபர் பாய். போயிட்டு வரோம் மாமா. போய் தாத்தாக்கு பாய் சொல்லுமா. பாய் தாத்தா சொல்லு. போயாங்க வச்சுக்கிற வாயில. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், அம்மா வீட்டை ஜாலியா இருந்துட்டு வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளம்பிட்டோம். அம்மா அப்பெல்லாம் அழகா பாய் சொல்லிட்டு வீட்டுல வந்து பத்திரமா போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிருந்தாங்க. ஆடி மாச திருவிழா வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா ஜாலியா இருந்தது. அம்மா வீட்டுல வந்து 3 நாள் கண்டினியூஸா இருந்தோம் அந்த டைம். சோ வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளம்புறோம். ஆமா அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு வந்தாச்சு. ஒரு வழியா அழகா கார் எடுத்து வந்து மறுபடியும் நம்ம பார்க்கிங்ல பார்க் பண்ணியாச்சு. பேபி பார்க்கே பண்ணிட்டாரு. என்னம்மா சட்டை போட்டுக்கிட்டாங்க. ஊருக்கு போயிட்டு சூப்பரா வந்தாச்சு. டிக்கில இருக்குது எல்லாத்தையும் எடுக்க வேண்டியதான். சூப்பர். இதுக்கப்புறம் வெளியில நம்ம அப்பப்போ போலாம்ல? ஆமா, பிரச்சனையே கிடையாது. பரவாயில்ல, செடிலாம் ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு. இதெல்லாம் நட்டு வைக்கணும் பேபி. இந்த சைடு மண்ணுல இடம் இருக்குது, அந்த சைடுமே இடம் இருக்குது. ஆமா, கொஞ்சம் வாரம் ஒதுக்கிட்டு நல்லா லெவல் பண்ணி நட்டுடலாம். கவர் வெளியே எடுத்துடலாமா? கவர் போட்டுருவியா? ஆமா, கார் கவர்ல நல்லா தட்டிட்டு போட்டு வைக்கணும். நல்ல வேலை நான் எடுத்துட்டு போக சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். சரியான மழை, செம மழை. ஆமா, மழை வேப்ப மரத்துக்கு அடியில நிப்பாட்டி வச்சிருந்தோமா, காக்காலாம் ஆகி போய் வச்சிருந்தது கவர்ல. அதுதான் வண்டியில எதுவும் போகல, தப்பிச்சுது. காக்கா ஆகி போயிடுச்சான் ஜெசிதா சொல்றாரு. வீட்டுக்கு வந்ததும் மொட்டை மாடிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம். ஆமா, நம்ம செடியெல்லாம் உயிரோட இருக்குதா இல்லையான்னு பாக்கணும். சொட்டு நீர் பாசனம் விட்டுட்டு போனோம்ல, எதுலயும் தண்ணி வரலையே, எந்த சொட்டு நீர் பாசனத்துலயும். டேங்க் காலி ஆயிட்டு இருக்கோம். டேங்க் காலி ஆயிடுச்சா? ஆமா. ஏய் சூப்பரா இருக்கு இதெல்லாம். அத்திப்பழம் நல்லா தான் இருக்கு. அங்க பாரு மாதுளை. ஏய் மாதுளையும் நல்லா காய்க்க ரொம்ப வெளிய வந்துருச்சு. பரவாயில்ல, நிறைய வரட்டும்.
ஏய் இது ஏதோ சாத்துக்குடியை கஷ்டக்குது பாரு சங்கீதா. கடிகளை வெடிச்சிட்டு இருக்குது. சாத்துக்குடி வெடிச்சது ஃப்ரெண்ட்ஸ். ஏன் வெடிச்சது? ஜசிதாக்கு பறிச்சு குத்துடலாம் சாப்பிட்டோம். ஓகே இது பெருசாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதானே? ஆமா கட் பண்ணிடலாம். சரி அப்புறமா இதை பிஞ்சு புது பிஞ்சு விடுது பாரு. ஆமா ஆமா கட் பண்ணிட்டா இந்த பிஞ்சு பெருசாகும். சொட்டுனே பார்த்தோம். ஒரு நேரத்துல சொட்டலையே தண்ணி தண்ணி எல்லாம் காலி ஆயிட்டுக்குது. டேங்க்ல இருக்கா என்னன்னு தெரியல. ஒழுங்கா ஆன் பண்ணி விட்டு வந்தியா? ஏய் மல்லிப்பூ பாரு சங்கீதா சூப்பரா பூத்துது ஃப்ரெண்ட்ஸ். குண்டு மல்லி அழகா பூத்துருக்கு. ஊருக்கு போயிட்டு வந்ததுல இது ஒரு அப்டேட். துளசி ஃபுல்லா பூ பூத்துருக்கு. துளசி செடி நல்லா சூப்பரா வந்துருச்சு. தண்ணி சொட்டு நீ பாசம் துளசில தான் சொட்டிக்கிட்டே இருக்கு பாரு. ஆமா இன்னும் சொட்டிக்கிட்டே இருக்குது. இங்கெல்லாம் வருது. வெண்டைக்காய் 4 வெண்டைக்காய் நல்லா முத்திருச்சு. இல்ல பிஞ்சுதான் நல்லா வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மழை பெஞ்சதுனால நல்லா புதுசா வருதுன்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற? தண்ணி ஃபுல்லா டேங்க்ல இருக்குது. நான் ஸ்லோவா திறந்து வச்சுட்டு போயிருக்கேன். அது வரவே காணோம் தண்ணி எதுக்குமே. வந்திருக்கு பேபி. என்னமா நம்ம வீட்டு மெத்த கீழே பாத்தியா தண்ணி சொட்டுன தண்ணி ஃபுல்லா வழிஞ்சு வந்திருக்கு. ஆமா டம் பச்சை பலூனு காலி. பாவக்காய் என்னாச்சு காணாம போயிச்சா? ஃப்ரெண்ட்ஸ் பாவக்காய் இருக்குது. ஏய் பாவக்காய் முத்திருச்சு சங்கீதா. ஃப்ரெண்ட்ஸ் பாவக்காய் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நிறைய பாவக்காய் வந்துட்டு அங்க அந்த பாவக்காய் கேட்ட இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லாவே பெருசாயிட்டு. இங்க பாருங்க பாவக்காய் சூப்பரா ரெடி ஆயிட்டு. ஏய் பொரியல் பண்ணிடலாம் சங்கீதா. பாவக்காய் பொரியல் 1 2 இதெல்லாம் கொஞ்சம் முத்தனா மொத்தமா பறிச்சிடலாம் பேபி. 3 காய் பெரிக்கலாம். இப்ப ஒரு 3 காய் தான் இருக்கு பெரிக்கிற மாதிரி. கீழே போய் பாக்கணும் இருக்குது. இங்க ஒண்ணு இருக்கு பேபி. இதே ஒரு காய் குண்டு காய் இது முத்திருச்சு. ஒரு 4 காய் பறிக்கலாம். கீழே காய் நிறைய விட்டு வச்சிருக்கு. போய் பாப்போமா? மாடி தோட்டத்துல ஆடி பெருக்குக்கு வந்து பாத்தீங்கன்னா விதெல்லாம் போட்டு இருப்போம். அப்புறம் ஊர்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா மருதாணி செடி எல்லாம் எடுத்துட்டு வந்துல அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நட்டுட்ட ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்க. ஆக்சுவலி இது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே குச்சியா தான் உடைச்சு கொடுத்தாங்க. அதனால குச்சியா எடுத்து வந்து வச்சாச்சு. அப்படியே பதுவு போட்டுக்கிறது. வேறு வருமானு தெரியல. அது வந்ததுன்னா நல்லா இருக்கும். பாக்கலாம் வெயிட் பண்ணி. இதுல வந்து பாத்தீங்கன்னா இது போட்டிருக்கேன். ஆமா 2 தொட்டிலுமே விதை போட்டிருக்கேன். பீர்க்கங்காய் விதை போட்டிருக்கோம். புதுசா பீர்க்கங்காய் விதை. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முருங்கை விதை. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்கேன். மணத்தக்காளி கீரை ஒரு சூப்பரா 2 செடி வளர்ந்துருக்கு சங்கீதா. மணத்தக்காளி எனக்கு கீரை கடைஞ்சு கொடு. வயிறு புண்ணு வேற எனக்கு. அதனால எப்பவுமே தான் இருக்குது வாய் புண்ணு. இது ஒரு நாளைக்கு அப்படியே பறிச்சுனா சூப்பரா ஒரு நல்லா தலை இருக்குது மணத்தக்காளி கீரை. இங்க பாரு ரோஜா செடி அடுத்த மொக்கு வச்சிருக்கு பாருங்க. ஏய் ரோஜா மொக்கு வச்சிச்சா? சூப்பரா வந்து புது இலை வந்தது. இங்க உடனே ஒரு அரும்பு வச்சிருக்கு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அப்டேட். மேல குண்டுமல்லி செடி அப்புறம் டிசம்பர் செடி எல்லாம் நட்டுருக்கு. அது பாக்கலாவா? புதுசா வந்து பாத்தீங்கன்னா கற்பூரவல்லி செடி எல்லாம் வச்சிருக்கேன். கற்பூரவல்லி. ஆமா கற்பூரவல்லி செடி. இது வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர். இன்னும் இது நல்லா இலை பிடிக்கணும். நேத்து தான் வச்சா லேசானால நல்லா இது வந்து இலை பிடிக்கணும். அப்புறம் குண்டுமல்லி செடி ஊர்ல இருந்து குண்டுமல்லி வேரோட வச்சதுனால கொஞ்சம் பச்சையா தான் இருக்கு. பாத்தீங்கன்னா துளுத்துறோம். வேரோட இருந்தா எல்லாம் கரெக்டா இருக்கும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டுல வந்து அடுத்த தூதுவளை இலை வைக்கணும் பேபி. துளசி செடி வச்சிருக்கேன் பாரு. துளசி வச்சிருக்கேன். கற்பூரவல்லி வச்சிருக்கேன். தூதுவளையும் வைக்கணும். தங்க பாரு அடுத்து இன்னைக்கு குண்டுமல்லி இன்னைக்கு பூத்துருக்குப்பா. இதெல்லாம் இன்னைக்கு பூக்க வேண்டிய பூ. அழகா அரும்பு சூப்பரா நிறைய மொக்கு வைக்குது. நல்லா நிறைய கொத்தா இலை வந்தாதான் நிறைய பூ வைக்கும்ல. நிறைய செடி வச்சுட்டுனா இது மாதிரி அரும்பு நிறைய நமக்கு வந்து கிடைக்கும்ல. இது இப்போ வச்ச செடியில சூப்பரா பூ பூக்குது. அந்த செடி இந்த செடிலாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பெருசாயிடுச்சுன்னா ஒரு முழத்துக்கு பூ பூக்கும். அடுத்த வருஷம் வந்து மே மாசம் எல்லாம் நிறைய பூ பூக்கும் நம்புவோம். சரி பேபி. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதான் நம்மளோட மாடி தோட்டம் வந்து பாத்தீங்கன்னா புதுசா விதை போட்டிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செடி. இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா விதை போட்டிருக்கேன். அப்புறம் மாதுளை நேற்று காட்டினேன். அதுதான் காட்டியாச்சா? மாதுளையும் நல்லா வந்துருச்சு. அத்திப்பழம் எப்ப பழுக்குன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நாங்களும் பாத்துக்கிட்டே இருக்கிறோம். ஒரு நாளும் எப்ப பழுக்குன்னு தெரியல. பாப்போம். கலர் நல்லா ரெட் கலரா சேஞ்ச் ஆகி வரும். அப்போ வந்து பறிச்சிடலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆடி பெருக்குக்கு நம்ம வீட்டுல புது விதை செடியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நட்டாச்சு. அவ்வளவுதான். அம்மா ஊர்ல இருந்து வீட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம விளாக் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ்.